இன்னைக்கு கர்த்தருடைய சன்னதியில் நாம் ஏறெடுக்கிற ஜெபம், நாம் ஏறெடுக்கிற ஆராதனை கர்த்தருடைய பார்வையில் ஏற்புடையதாய் இருக்குமா? அது ஏற்புடையதாய் இல்லாதபடிக்கு நம் பாவங்கள் நமக்கு தடையாய் இருக்கிறதா? நம்முடைய ஜெபங்களும் ஆராதனைகளும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் எட்டக்கூடாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்தும் அறியாமலும் செய்கிற ஒவ்வொரு தவறுகளும் ஒவ்வொரு பாவங்களும் தடையாய் நின்று கொண்டிருக்கிறதா? Now is the time where you reconcile with the Father. இதுவே அனுக்கிரக நாள், இதுவே அனுக்கிரக காலம், ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுகிற காலம் அது. Now is the time, my dear brothers and sisters. இன்றைக்கு ஆண்டவர் சன்னிதானத்தில் வீட்டை விட்டு தகப்பனுக்கு எதிராக ஓடி சென்ற அந்த இளைய மகன் சொன்ன வார்த்தையை நம்ம சொல்ல போறோம். அப்பா, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நாங்கள் பாவம் செஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. உங்க மகன் உங்க மகள் என்று சொல்லி கூப்பிடப்படுவதற்கு எங்களுக்கு பாத்திரம் இல்லை. We have lost our worthiness, but it is you who make us holy. எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவர் கிட்ட சொல்வீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த நாளில் நான் உங்களுக்கென்று ஏறெடுக்கிற ஜெபமும் ஆராதனையும் உங்க பார்வையில் ஏற்புடையதாய் அது இருக்கட்டும். அப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. சொல்வீங்களா? வாய் திறந்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில், அந்த அப்பானுடைய ராஜ்யத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் நமக்காக இருக்கிறது சகோதரனே, சகோதரியே. But where we are right now is a pigsty. பன்றிகள் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். That is not the place destined for us. அது நமக்கென்று ஏற்படுத்தப்பட்ட இடம் இல்லை. நம்முடைய இடம் பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய இடம் தகப்பன் வீட்டில் இருக்கிறது. நம்முடைய இடம் தகப்பனுடைய மடியில் இருக்கிறது. இன்றைக்கு இடம் மாறி தடம் மாறி இருப்போம்னா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்கணும். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வே. ஒன் லாஸ்ட் டைம் எல்லாரும் சேர்ந்து பாடுவீங்களா? நீர் இன்று என்னை ராஜ்யத்தில். ஆண்டவர் நிச்சயமாய் தன்னுடைய ராஜ்யத்தின் கதவுகளை திறப்பார். பட் அண்டர் ஒன் கண்டிஷன். Tell God you are not going back to the pigsty. ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க, நான் பன்றிகள் இருக்கிற இடத்துக்கு நான் திருப்பி போக மாட்டேன். இந்த ஒரு ஒப்பந்தத்தை ஆண்டவரோடு கூட இன்னைக்கு செய்துட்டு நம்ம ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல போறோம்.